ஹலோ கைஸ், வீடியோட ஸ்டார்டிங்ல 2 இயர்ஸ் முன்னாடி காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ அப்பதான் அப்ராட்ல படிச்சு முடிச்சுட்டு ஏர்போர்ட்ல வந்துகிட்டு இருப்பாரு. சோ அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு விஷயத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இது எல்லாரும் போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவரும் போனை ஆன் பண்ணி பார்த்தா அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அண்ணன் வந்து ஆல்ரெடி அழுது போட்டோ போட்டு அது ஃபுல்லா வைரல் ஆகி இன்ஸ்டாகிராமே பேன் பண்ணிருச்சுன்னு சொன்னோம்ல. சோ அந்த போட்டோ அந்த டைம்ல தான் லீக் ஆயிருக்கு. அதை இவரும் பார்த்து சிரிக்கிறாரு. இப்ப வெளியே போனா அவங்க அண்ணன் தான் மாறு வேஷத்துல கண்ணாடி எல்லாம் போட்டு காருக்குள்ளேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தம்பியை பிக்கப் பண்றதுக்காக. இப்ப உள்ள வந்து ஏறு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப ரெண்டு பேரும் கார்ல அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது நீ எதுக்காக அந்த மாதிரி ஃபீலிங்கா அந்த போட்டோ போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போதும் நிறுத்து, ஆல்ரெடி நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், நீ வேற அதையே கேட்காத. ஆமா நீ நெக்ஸ்ட் மந்த் தான் வரேன்னு நான் நினைச்சேன், நீ என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் நெக்ஸ்ட் மந்த் தான் வரலாம்னு நினைச்சேன், ஆனா நம்ம கம்பெனில வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கல்ல, சோ இந்த டைம்லயே நம்ம கம்பெனிலேயே நான் ஒரு ஒர்க்கரா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அம்மா கிட்டயும் நான் சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது இங்க பாடுறா ஒர்க்கரா வேலை செய்யறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், அங்க உனக்கு டிஎல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் போட்டு உனக்கு சாவடிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மாசா சொல்றாரு. கட் பண்ணா இந்த பக்கம் எந்த வேலையுமே சரியா செய்ய மாட்டாரு, எல்லாத்துக்கிட்டே திட்டு வாங்கிட்டு இருக்காரு. ஒரு பிரசன்டேஷன் கூட சரியா பண்ண தெரியல. நம்ம ஹீரோயினும் பார்த்து என்னப்பா புதுசா வேலைக்கு வந்திருக்கு, ஆனா ஒரு பிரசன்டேஷன் கூட உனக்கு பண்ண தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம ஹீரோயின் வந்து டீம் லீடரா இருக்க மாட்டாங்க, வேற ஒருத்தர் தான் டீம் லீடரா இருப்பாரு. சோ அவரு வந்து நம்ம ஹீரோ போட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. என்னப்பா இது நீ எதுவுமே சரியா பண்ண மாட்டேற, உன்ன எல்லாம் யாரா வேலைக்கு எடுத்தா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது இப்ப அன்னைக்கு நைட்டு அண்ணன்கிட்ட வந்து புலம்புறாரு. இங்க பாரு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேன்ல உன்னால பழக முடியாதுன்னு, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும், நீ தானே ஆசைப்பட்ட போய் வேலை செய்ய அப்படின்னு அவங்க அண்ணனும் சொல்லிடுறாரு. இப்ப அடுத்த நாள் அதே மாதிரி ஒரு ஜெராக்ஸ் மிஷின்ல ஜெராக்ஸ் கூட எடுக்க தெரியல இந்த ஆபீஸ் கேர்ள் இருக்கால, அவ வந்து என்னப்பா உனக்கு ஜெராக்ஸ் கூட எடுக்க தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இப்ப டீம் அவுட்டிங் போயிருக்காங்க. அன்னைக்கு நைட் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து குடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அந்த டீம் லீடரும் குடி குடி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கிளாஸை கொடுத்து அதுல பீர் ஊத்து அப்படின்னு சொல்லும்போது அவரும் பயத்துல அப்படியே பொறுமையா ஊத்திட்டு இருக்காரு. ஏன்னா இது கூட வேகமா ஊத்த மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது சரிங்க சார் வேகமா ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஊத்துவாரு. அது கீழே எல்லாம் சிந்தி போயிடும். அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ போட்டு கலைக்கிறாங்க, இவனுக்கு ஒரு பீர் கூட ஊத்த தெரியலடா, இவன் சின்ன பையன், இவனுக்கு வேலை தான் தெரியலன்னு பார்த்தா இந்த மாதிரி வேலை கூட அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே அங்க குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் ஊத்தி ஊத்தி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல, இருந்தாலும் அவர் அப்படியே குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல சார் நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்து அவங்க அண்ணனுக்கு கால் பண்றாரு. அண்ணனுக்கு கால் பண்ணி ஏடா என்னால சத்தியமா முடியல, இவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணி குடிக்கலாம் சொல்றாங்க, சுத்தமா இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், நான் இந்த வேலையை விட போலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வராங்க. அவங்க கேட்டுறாங்க, அதாவது நம்ம ஹீரோ வந்து குயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னதை. இப்ப அது கேட்டதுக்காக இப்ப பக்கத்துல வந்து பேசுறாங்க, எந்த கம்பெனி போனாலும் இதே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இந்த டைம் மட்டும் நீ கடந்துட்ட அப்படின்னா பின்னாடி உனக்கு ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்ல எந்த கம்பெனில யார் வேலைக்கு போனாலும் அவங்களுக்கு அதை அடாப்ட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த வேலையை விட்டு போனா வாழ்க்கையில ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து நம்ம பயந்து பயந்து ஓடிட்டே தான் இருக்கணும், நம்ம எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தைரியம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் சரி சரி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் திரும்ப எல்லாத்துக்கும் கொடுத்து சேர்ஸ் பண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா நம்ம ஹீரோ குடிக்க போறதை வாங்கி நம்ம ஹீரோயின் குடிச்சிடறாங்க. இப்ப அந்த கிளாஸ்ல ஒரு தண்ணியை ஊத்தி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோவும் இதான் சரக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குடிச்சிடறாரு. சோ இந்த இடத்துல இருந்தா நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு காதல் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. சோ இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அப்படியே நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேரும் செம போதையில இருக்காங்கல்ல, அப்படியே கிஸ் பண்ண பக்கத்துல வருவாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, ஆல்ரெடி நம்ம பிரேக்கப் பண்ணிட்டோம், எப்படி ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட போய் கிஸ் பண்ண முடியும், ஐயோ நாளா பண்ணவே மாட்டோம்பா, நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே போதையில கத்த ஆரம்பிச்சிடறாரு. இங்க பாரு நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, எங்க அம்மாட்ட பணத்தை வாங்கிட்டு ஆசையா லவ் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம காதல்ல ஒரு விரிசலை ஏற்படுத்தி இப்ப திடீர்னு வந்து பிரேக்கப்னு சொன்னா அதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும், என்னால ஏத்துக்கவே முடியாது, இப்போ வந்து என்னை எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வேற சொல்லிட்டு இருக்க, இதுக்கு மேல என் கூடயும் இருக்க மாட்டேன், என்னை விட்டு போறேன்னு வேற சொல்றேன், ஏன் இந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்துற, பொண்ணுங்கன்னா இப்படிதான் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லாருமே கேட்டுக்கிறாங்க, பாருமா இந்த பொண்ணு வந்து இந்த பையனோட அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு பிரேக்கப் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு செம அவமானம் ஆயிருது. இப்ப அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து அவங்க அண்ணன் வந்து எழுப்புறாங்க, ஏன்டா நைட்டு அப்படிதான் போய் குடிப்பியா, யாரோட போய் குடிச்சிட்டு வந்த, உங்க கேர்ள் ஃப்ரெண்டோடயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்லி அப்படியே நினைச்சு பாக்குறாரு. நினைச்சு பார்த்தா தான் தெரியுது நைட் நம்ம இப்படி ரோட்ல எல்லாத்துக்கு முன்னாடியும் ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டுமே ஐயோ எப்படி அவ மூஞ்சில முழிப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் அப்படியே கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் பல்லு விளக்கிட்டு இருக்கும்போது ஐயோ அவனை கிஸ் பண்ண வேலை நம்ம போயிட்டோமே, இதுல இந்த உலகத்திலேயே எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும்னு வேற நம்ம சொல்லிட்டுமே, ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இப்பெல்லாம் நம்ம பேசிட்டுமே, இனிமேல் சத்தியமா குடிக்கவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா பீர் பாட்டில் இருக்கிற சரக்கையும் எடுத்து அங்க இருக்கிற வாஷ் பேஷன் வந்து ஊத்திட்டு இருக்கும்போது தம்பி வந்து கேட்கறான், அக்கா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ அமைதியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க. இப்ப எப்படிதான் ஹீரோவோட மூஞ்சில முழிக்க போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஹீரோயினும் எப்பறா அவளை நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் இருக்க, இப்ப அப்படியே அவனை பாத்திரவே கூடாதுன்னு பயந்து பயந்து ஆபீஸ்க்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ரெண்டு பேருமே அப்படியே பாத்துக்கிறாங்க. ரொம்பவே சங்கடமா இருக்கு. நம்ம ஹீரோவும் ஐயோ நான் கிளம்புறேன், நான் என் ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேபினுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாரு.
உட்காந்துக்கிட்டு அவர் அப்படியே ஃபீல் பண்ணிருக்காரு, எப்பறா இவ மூஞ்சில நான் முழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அங்க கட் பண்ணா இங்க வந்து நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்கார்ல, சோ அந்த தம்பியை காமிக்கிறாங்க. அவரு வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட நின்னுகிட்டு இருக்காரு. சோ அந்த இடத்துல லாஸ்ட் டைம் வந்து ஒரு பையனை வந்து புள்ளி பண்ணிருப்பாங்கல்ல, பணத்தை கொடுறான்னு மிரட்டிட்டு, அந்த கேங்கு திரும்பவும் அந்த பையனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை இவங்க பாக்குறாங்க, ஆனா எதுவுமே கேட்கல. இப்போ அங்க கட் பண்ணா இங்க வந்து இந்த ஆபீஸ் கேளும் ஆபீஸ் பாயும் அப்படியே டைம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டக்குனு லஞ்ச் டைம் வந்தோடனே வாங்க ஹோட்டலுக்கு போலாம், ட்ரீட் வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிடும் போது நம்ம ஹீரோ வந்து எனக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் சேம் டைம் எனக்கும் மீட்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சொல்றீங்க, அப்போ உங்க உதடு அப்படியே சிங்க்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிருது. இப்ப வேற வழியே இல்லாம இவங்களும் சாப்பிட்ற இடத்துக்கு போகும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸ் பாய்க்கும் ஆபீஸ் கேளுக்கும் 4 மணி இருக்கிற மீட்டிங் வந்து 1:30க்கே மாத்தி வச்சிட்டாங்க. இப்ப அதனால நாங்க சீக்கிரம் கிளம்புறோம், நீங்க பொறுமையா சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடை பார்சல் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எதுவுமே பேசல. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து ஆபீஸ் போ, எனக்கு ஒரு சின்ன போன் கால் இருக்கு, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட கேபின்ல அவங்க அம்மா நின்னுகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஏஎல் குரூப்ஸோட சேர்மன் நின்னுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அவங்களும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ எங்க வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. நீ எனக்காக ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்த, உனக்கு ஞாபகம் இருக்கா? என் பையனை பிரேக்கப் பண்றேன்னு உன் சத்தியம் பண்ணியே, அந்த சத்தியம் என்னாச்சு? ஆனா நீ கொடுத்த வாக்க காப்பாத்து அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நீயும் இந்த மாதிரி தான் இருப்ப எல்லாரும் மாதிரியும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு திட்டிட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, அவங்க அம்மா பணம் கொடுத்தது நம்ம ஹீரோயின் வாங்கினதுன்னு சொல்லிட்டு. இப்போ அவரு வந்து அம்மா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் ஒரு ஃபைல் வாங்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட சொல்லாம நீங்க வராதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாங்க இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்க இருந்து அவங்களும் அப்படியே கார்ல கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, எனக்கு தெரியுது நீங்க என்னோட நல்லதுக்கு சில விஷயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே வலிய கொடுக்குது, அதனால என்னோட லைஃப்ல என்னென்ன டிசிஷன் எடுக்கணுமோ அதை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. இப்போ அவங்களும் அப்படியே அங்க இருந்து கார்ல கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட அந்த போட்டோ அப்படியே பார்த்துக்கிட்டே போறாங்க. இப்போ இந்த பக்கம் அவங்க அம்மா வேற இப்படி பேசிட்டாங்களா, சோ ரொம்பவே நம்ம ஹீரோயினுக்கு சேட் ஆயிருது. நைட்டு வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்ல வந்து அவங்க மூட வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே அரிசி எல்லாம் எடுத்து போட்டு அலசி சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சமைச்சு முடிச்சுட்டு உட்காரும் போது அவங்க ஃப்ரெண்டு காஃபி கொடுத்துட்டு, என்னடி ரொம்ப கவலையா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அவங்க அம்மா வந்துட்டாங்க, அவங்க அம்மா என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, அவங்க கிட்ட பிரேக்கப் பண்றேன்னு சொல்லி பணம் வாங்கினேன், ஆனா இன்னும் என்னால பண்ணவே முடியல, அது ஏன் தான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப டக்குன்னு ஹீரோயினோட தம்பி ஒரு ஸ்கூல்ல படிப்பான்ல, அந்த ஸ்கூல்ல இருந்து டீச்சர் கால் பண்றாங்க. இப்ப அங்க கட் பண்ணா ஸ்கூல்ல வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. என்ன மீட்டிங் அப்படின்னா, ஒரு கேங் வந்து ஒரு சின்ன பையனை போட்டு புள்ளி பண்ணிட்டு அவனை அடிச்சுக்கிட்டே இருந்ததுல பணம் கேட்டு அந்த பையனோட அம்மா தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த பையனோட சட்டையை தூக்கி காமிச்சா வயித்துல பாத்தீங்கன்னா அப்படி ரத்தம் கட்டி இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொடுமை வந்து வேற எந்த பையனுக்குமே நடக்க கூடாது. டீச்சர்ஸ் நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க பணம் கட்டி தானே எங்க பையனை படிக்க வைக்கிறோம், ஆனா அவனுக்கே எங்க பாதுகாப்பு இல்ல, பசங்களை பாத்துக்கிறத விட உங்களுக்கு எல்லாம் வேற என்ன முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா கத்திக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு அவங்க ஆதங்கத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்கிற மத்த பேரண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, என் பையன்லாம் அந்த மாதிரி போட்டு அடிச்சிருக்க மாட்டான், என் பையனை நான் ரொம்ப ஜென்டில்மேனா தான் வளர்த்திருக்கேன், ரொம்ப ஜெனினா வளர்த்திருக்கேன், அவனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இப்ப நம்ம ஹீரோயின் வேகமா எந்திரிச்சு வராங்க. எந்திரிச்சு வந்து அந்த பையனோட அம்மா கிட்ட, என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி தப்பு நடந்திருக்க கூடாது, நான் என் தம்பியை இதெல்லாம் சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க தம்பி வந்து ஓடி வந்து, அக்கா நான் எதுவுமே பண்ணல, அவங்க தான் அந்த பையனை போட்டு அடிச்சாங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவங்க அடிச்சாங்கன்னா அதை நீ பாத்துருக்க, பாத்துட்டு நீ ஏன் சும்மா இருந்திருக்க, ஏன் அந்த இடத்துல நீ தட்டி கேட்க மாட்டியா, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா அது நமக்கு தப்புன்னு பட்டுச்சு அப்படின்னா நம்ம அங்கேயே கேட்கணும், அது நான் உனக்கு சொல்லி தராம போயிட்டேன், சோ அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்ப அப்படியே 2 பேர் வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல அவங்க அப்பா நம்ம ஹீரோயினை எப்படி போட்டு அடிச்சாங்களோ அதே மாதிரி ஹீரோயினோட தம்பியும் போட்டு அடிப்பாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் தான் போட்டு மொத்த அடியையும் வாங்கிக்குவாங்க. சோ அவங்க அப்பா கூட வாழ்ற வாழ்க்கை ஒரு நாளும் நரகத்துல தான் வாழ்ற மாதிரி இருந்திருக்கும். சின்ன வயசுல அவங்க தம்பியை ரொம்பவே பாதுகாப்பா நம்ம ஹீரோயின் தான் பாத்துக்குவாங்க. அப்படி ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வேற ஒரு காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கும். சோ அதனால பேக் பண்ணிட்டு அவங்க தம்பியையும் கூட்டிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. அப்ப இருந்து அவங்க தம்பியை நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. இவங்க சம்பாதிக்கிற ஒரு பணமும் அவங்க தம்பிக்காக மட்டும்தான் எடுத்து வைப்பாங்க. ஆனா நம்ம தம்பிக்கு எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி கொடுக்காம வளர்த்திட்டுமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப தம்பியும் வந்து, அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, நான் சாரி கூட கேட்கறேன், ஆனா வந்து என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத, நீ பேசு, நீ பேசாம என்னால இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அம்மா வேற இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க அண்ணன்ட்டு போய் அம்மாக்கு என்னதான் பிரச்சனை, அம்மா ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாரு எனக்கும் தான் கல்யாணம் ஆச்சு, ஆனா அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சாங்க, சோ அதுக்கப்புறம் அவளுக்கு என் கூட வாழ பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி நான் எதுவுமே கேட்கல, கல்யாணம் ஆகி ஒரு 12 மணி நேரம் கூட அவ வெளியூருக்கு போயிட்டா, ஆனா இப்ப முடியும் நான் அவட்ட பேசினதே கிடையாது, ஆனா நாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோம்ல அந்த மாதிரி தான், நீ முதல்ல நீ காதலிக்கிற பொண்ணை ஃப்ரீயா விடு, அவளுக்கு உன்னை பிடிச்சிருந்தா அவளா தேடி வருவா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பாரு, ஒரு தாட்டி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை வேணாம் பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர ஒரு நாள் கூட பிடிக்குதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் கால் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு போய் மீட் பண்ணி பேசினா நம்ம ஹீரோயின், நான் ஒரு விஷயம்
சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுவே நம்ம பேசுறது கடைசியா இருக்கட்டும், இனிமேல் நம்ம காதலர்கள் கிடையாது, நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன், ஆனா இருந்தாலும் உன் மனசை அதை ஏத்துக்க மாட்டேங்குது, ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இந்த முடிவு உனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு தான் ஆல்ரெடி மனசு உடஞ்சிருச்சு. ஸோ அதனால அவரும் சரி பரவாயில்ல, உன் கூட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன், என்னோட இளவரசி நீ தான் நான் நினைச்சேன், ஆனா அது இல்ல, நீயே சொல்லிட்ட, எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனா லாஸ்ட் ஒரே ஒரு நாள் நம்ம ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருக்கலாம், ஏன்னா எல்லாரோட பிரேக்கப்பும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்ம பிரேக்கப் மட்டும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும், அதனால நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு நம்ம 2 பேரும் வெளியே ஊர் சுத்தலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாரு. நம்ம ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு பார்க்குக்கு தான் வந்திருப்பாங்க. இப்ப உள்ள போயிட்டு தூரிலாம் விளையாண்டு ரொம்பவும் ஜாலியா என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் இந்த அண்ணனை காமிக்கிறாங்க. அவரும் வீட்டுல எப்பயுமே ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுசர்லாம் போட்டு ரொம்பவே ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவரோட ரூம்ல வந்து பார்த்தா நேத்து நைட் இந்த மாதிரி இல்லையே, யார் இப்படிலாம் கிளீன் பண்ணி வச்சது, ஒருவேளை தண்ணி அடிச்சுட்டு நானே கிளீன் பண்ணிட்டனோ, முதல்ல போய் டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இப்ப ஆப்போசிட்ல யாரோ வர்றாங்க. யாரா இது அப்படின்னு பார்த்தா நம்ம அண்ணனோட ஒய்ஃப் தான். இது வந்த உடனே ஹாய் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு செம ஷாக்கா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஜாலியா விளாண்டு இருக்காங்க. இப்ப அன்னைக்கு நைட் ஆயிருது, அதோட அந்த டே முடிய போகுது. இப்ப வந்து நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ சொன்ன மாதிரியே ரொம்ப சந்தோஷமா இருந்தாச்சு, சோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் பிரேக்கப் டே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஆமா, இனிமேல் நான் உன்னோட வேலையில நான் குறுக்க வர மாட்டேன், உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவுமே நான் பண்ண மாட்டேன், சோ இதுக்கு மேல ஆபீஸ்ல நீ யாரு, நான் நானா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துல ரொம்ப கஷ்டத்தோட இவங்க 2 பேருமே பிரேக்கப் பண்றாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.